வணக்கம். மிஸ் யுவராணி, கமலபுரம் வில்லேஜ், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ங்க. இங்கே தான் வந்து 4.5 ஏக்கருங்க, 4.5 ஏக்கர் விளைநிலத்தில் பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் நிறுவனரை கூப்பிட்டு நீரோட்டம் பார்த்து கொடுக்க வந்திருந்தாங்க. ஸோ இந்த 4.5 ஏக்கரும் சர்வே பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 5 மணி நேரம் நம்ம எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சு நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4 இன்ச் தண்ணி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்கே இருக்குங்க. அப்போ கூட நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கஸ்டமர் கூட கால் பண்ணி கேட்டுருங்க. நான் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஏன்னா பெஸ்ட் தனிஷ்கா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 26 வருடம் அனுபவம் வாய்ந்தவங்க இந்த ஃபீல்டில் எக்கச்சக்க போர்வெல் பாயிண்ட்டை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு மிஷினரியை பேஸ் பண்ணி நீங்கள் போர்வெல் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனை தவிர்க்கிறது தான் பெஸ்ட் தனிஷ்காவோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சயின்டிஃபிக் மெத்தடில் என்னென்னலாம் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி மிஷினரிஸ் இருக்கோ அது எல்லாமே இவங்க பை பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 மிஷினரிஸ், எலக்ட்ரானிக்ஸ் மிஷினரிஸ் வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் நீரோட்டம் பார்த்து கொடுக்குற மிஷினரிஸ் வந்து வச்சுருக்காங்க. இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இது வரைக்கும் நீரோட்டம் பார்த்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாரோடைய ஃபீல்டுலையும். ஸோ இந்த இடம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து நீரோட்டம் இருக்குது அப்படின்றத கணிச்சிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்கள். இப்போது ஆண்டனா வந்து கட் பண்ணிட்டாங்க. இப்போ டேரெக்டாக எந்த இடத்துல மூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நீரோட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரொட்டேட் ஆகுங்க. ஸோ இல்லாத இடத்துல நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் ஆகாது. இருக்கிற இடத்துல போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ இந்த இடத்துல நீரோட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கணிச்சாச்சுங்க. இந்த இடத்த கணிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அடுத்தடுத்த மிஷினரிஸை இதே இடத்துல வச்சு நம்ம செக் பண்ணுவோம். அப்போ தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லா மிஷினரியும் இந்த பாயிண்டில் எவ்வளோ நீரோட்டம் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கணும். அப்படின்னா எல்லா மிஷினரியும் இந்த இடத்துல செக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினரியும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சும்மா நடந்து வரோம், அங்கெல்லாம் ரொட்டேட் ஆகலை. எந்த இடத்துல நீரோட்டம் இருக்கோ அந்த இடத்துல தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இதுதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த மிஷினரிஸை நம்ம வந்து வச்சுருக்குங்க. ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ போர் ஓட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கான ஃபீட்பேக்ஸ், கஸ்டமரோட ஃபீட்பேக்கே நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் நிறுவனரை கால் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, பாயிண்ட்டுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்படின்றத எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அவங்கள கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த மிஷினரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. சர்டைன் டிஸ்டன்ஸில், அதாவது 2 அடிக்கு ஒரு ராடை வந்து நம்ம பூமியில் 2 அடிக்கு ஆழத்தில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து மீட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ டெப்த்தில் நம்மளுக்கு நீரோட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சென்சார்ஸ் மூலிமா நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு மிஷினரியும் நம்ம ஒவ்வொரு வேரியேஷனாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். பட் நீர் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக அது ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்மளுக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் தான் நம்ம தந்திருக்கோம். அதுதான் கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸும் இங்கே இருக்குங்க. ஸோ கஸ்டமரோட ஃபீட்பேக்கை இதோட வீடியோவோட கண்டினியூவில் பாருங்கள். என்னுடைய ஆசை எப்படி நிறைவேறது எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல தான் திருவள்ளூர்ல இருந்து கணபதி அந்த ஒரு சார் இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்துலயும் வந்து 2 பாயிண்ட் போட்டு போட்டாரு. அதுல பார்த்தா 3.5 இன்ச்ல இருந்து 4 இன்ச் வந்து தண்ணி வந்துருக்குது. நல்லா அவருடைய இது வந்து கணிப்பு வந்து 99% அவருடைய கணிப்பு வந்து நல்லா இருக்குது. குறைஞ்ச காசுல நல்லா செஞ்சு கொடுக்குறாரு. நிறைய கஷ்டங்கள் இருக்கு செய்யறதுக்காக. இருந்தாலும் சொன்ன நேரத்துல சொன்ன டைம்ல வந்து அவருடைய வேலைங்க வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆனாலும் இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய கூட இந்த மாதிரி தண்ணி பார்த்துக்கல. இவங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்ல ஒரு தண்ணி பாயிண்ட் கொடுத்துட்டு போனாரு. அவர் சொன்ன மாதிரியே 3 பாயிண்ட் சொன்னாரு. 3 பாயிண்ட் கண்டிப்பா வந்துச்சு. 3 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பிரஷர் அதிகமா இருக்கு. பாத்தீங்கன்னா அது 400 அடி மேல 1 அடி கூட போட முடியாது. அவர் சொன்னதே அவ்வளவுதான் சொன்னாரு. 290 400 450. அதில் பார்த்தீங்கன்னா 3 எழுந்ததே கட்டிச்சு. திரும்பி ஒரு பைப் வந்து எக்ஸ்ட்ரா போட. அதனால நீங்க விவசாயி யாரே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மனிதர். அது இல்லாம காசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால நீங்க யாரே இருந்தாலும் அவர் கான்டாக்ட் கண்டிப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நான்
பெஸ்ட் தனிஷ்கா வாட்டர் டிவைனரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோவில் இருக்குது, கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.